மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. குழப்பம் நிறைந்த ராசி, குழப்பமான ராசி, உபய ராசி. ஓகே. ஆனால் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது சில ராசிக்காரர்களுக்கு ஓகே, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தேவையற்ற பேச்சால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். வாயை மூடின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை, வாயை திறந்தா பிரச்சனை வரும். எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு கணவன் மனைவி சந்தேகம் மற்றும் தவறான புரிதலால் சண்டை வரலாம். சந்தேகம்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு இது. அதுவும் அந்த அந்த சந்தேகத்தில் தவறான புரிதலுக்கு தவறான சில விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் பேசி புரிய வச்சால். அதே போல அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் தானாக குறையும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது ஆனி மாத ராசி பலன்கள். ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இந்த ஆனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சுவாமி நம்ம ஆனி மாதத்துக்கு ராசி பலன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்தால் மேஷம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம். இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் போகும் பொழுது மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதம். இப்போ அந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது. மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் சூரியன் புதன் மாதிரி கிரகங்கள், சந்திரன் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும் பொழுது. அதே போல் கடகத்தில் குரு சுக்ரன், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள். அப்போ இதை வச்சு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு, இந்த 12 ராசிக்குமே எது எதெல்லாம் நல்லது எது எதெல்லாம் கெடுதல் உண்மையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லையோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் மணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ராசி பலன்கள். ஸோ இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில ராசிகளுக்கு புதிய விதி பாதையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு களம் மாறும் நேரம், பொறுமையாக இருந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், வேலை, காதல், குடும்பம், தொழில், எந்த ராசிக்கு ஏற்றம், எந்த ராசி அலர்ட்டா ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். 12 ராசிக்கும் சொல்ல போறேன் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கு, எந்தெந்த ராசி ஸ்மூத்தா ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனி மாதம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நித்தியகண்டம் பூர்ணாயுசா இருக்குங்க. ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நித்தியகண்டம் பூரணாயுசுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. விதி எழுதாததை முயற்சி எழுதும் மாதம் ஆனி மாதம். காத்திருந்தவர்களுக்கு கதவு திறக்கும், அவசரப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டும். நீ அவசரப்படுறியோ உனக்கு பாடம் புகட்ட போறது. இந்த மாதம் உனக்கு ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறலாம். சில ராசிகளுக்கு ராஜயோகம், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி. ஸோ கவனமா இரு. இந்த 12 ராசி முழுமையாக நிற்கல. அப்போ உன் ராசிக்கு என்ன சொல்கிறேன், உன் ராசிக்கு என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். உழைப்பவர்களுக்கு உயர்வு உறுதி, அலட்சியம் செய்வதற்கு அலர்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் என்ன செய்தி கொண்டு வருகிறது, முழு பலன்களை நீங்க பாருங்க. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. குழப்பம் நிறைந்த ராசி, குழப்பமான ராசி, உபய ராசி. ஓகே. ஆனால் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது சில ராசிக்காரர்களுக்கு ஓகே, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே. ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது இந்த ஆனி மாத ராசி பலன் அப்படின்னு வரும்பொழுது நம்பியவர்களால் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்பியவர்களால் ஏமாற்றம் ஒன்று. தேவையற்ற பேச்சால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம்.
வாயை மூடின்னு இருந்தா பிரச்சனை இல்லை, வாயை திறந்தா பிரச்சனை வரும். எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பணம் கைக்கு வந்தாலும் சேமிக்க முடியாமல் போகலாம் இருக்கு. சமூக ஊடகங்களில் ஏற்பட்ட பிரச்சனை மன அழுத்தத்தை தரலாம். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. எவனாவது கண்டதை கண்ட மாதிரி பேசுவாங்க. நமக்கே தெரியும் அவங்களுக்கு நெக்டிக்ஸனா அது பேர் வாயில் வரல, அந்த பேர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க நெக்டிக்ஸன். அவனுங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சானுங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியும். இதில் சில பேருக்கு மன உளைச்சல் அதிகமாக வரலாம். வரி, டாக்ஸ், வங்கி ஆவணங்களில் விஷயங்களில் அலட்சியம் சிக்கலை உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, உன்னோட முதல் எதிரி உன் மாமியார் தான். ஏன்னு கேட்டால் கல்யாணமும் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணோட வாழவும் முடியாமல் நீ எப்படி வாழ்ந்துடுற நான் பார்த்துறேன்டா, என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன்டா. இன்னைக்கு அந்த பிரச்சனை இது 2025 இருந்தது, 24 இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ண முடியாமல் சிக்கி தவிக்கிறான். எப்படா ஒன்று விவாகரத்து கிடைச்சாலாவது கல்யாணம் பண்ணலாம். படான இந்த அம்மா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது. இந்த பொண்ணு ஒத்து வந்தாலும் அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் அதிகமாக இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அந்த பையனுக்கு வருது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நரம்பு சோர்வு மற்றும் மன அழுத்தம், தூக்கமின்மை பிரச்சனை, தோள்பட்டை மற்றும் கழுத்து வலி, வயிறு உப்புசம் மற்றும் செரிமான கோளாறு, அதிக யோசனை காரணமாக உடல் சோர்வு, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குது. கவனமாக இருங்க. ஆணி மாத ராசி பலன்கள்லாம் சொல்லிட்டு வர கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சந்தேகம் மற்றும் தவறான புரிதலால் சண்டை வரலாம். சந்தேகம்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு இது. அதுவும் அந்த சந்தேகத்தில் தவறான புரிதலுக்கு தவறான சில விஷயங்கள் எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் பேசி புரிய வச்சால் சிறப்பு. 3ஆம் நபர் தலையிட்டே அனுமதிக்க வேண்டாம். நீ 3வது மனுஷத்தை உள்ள வரேன், நீ உன் வேலையை பார்த்து நீ போயா, நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம், நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு கேட்டுரு வாயினாலேயே. ஏன்னா அவன் அவனால் முடிஞ்சதை ஒரு 2 கட்டையை எடுத்து போட்டுட்டு போவான். எரியிற கட்டையில் இன்னும் 2 கட்டை எரியட்டும் சேர்ந்து அப்படின்னு. வேண்டாம், என் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குவோம், வேலையை நீ பார் அப்படின்னு சொல்லிடுங்க. 2வது பணம் தொடர்பான விவாதங்கள் அதிகரிக்கலாம். துணைவரின் கருத்தை மதிக்க வேண்டும். யாருங்க இந்த காலத்தில் கணவரை மதிக்கிறாங்க? அவர் கிடக்குறாருங்க, அவர் அப்படிதான், நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் எத்தனையோ பேரெல்லாம் சில பேர்லாம் சில மனைவிமார்களை கணச்சாலே போதும் கணவருக்கு ஜுரம் வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க தெரியுங்களா? இன்னும் ஒரு சில பேர்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் துணைவரின் பேச்சையும் மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா சில பேர் கேட்கறது கிடையாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சும்மா இருங்க அப்படின்வாங்க. 4 பேர் வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அவர் அப்போ அந்த கணவருடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் சொல்லுங்கள், நினச்சி பாருங்க. உண்டா இல்லையா? அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். நான் இல்லை, அனுபவிச்சவங்க சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஜூலை முதல் வாரத்திற்கு பிறகு நல்ல உறவுகள் சீராகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே போல் மாமியார், மருமகள், மருமகன் இந்த உறவுகள் சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வீட்டு செலவுகள் தொடர்பாக கருத்து வேறுபாடு உண்டு. நீ தான் ரொம்ப செலவு பண்ணின, நான் தான் ரொம்ப செலவு. வீட்டு மருமகன், மருமகள், மாமியார் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த மாதத்துக்கான சில பிரச்சனை. யார் இந்த மாதத்தில் அதிகம் செலவு பண்ணினது, நீயா நானா? உன்னால தான் எனக்கு செலவு வந்து, நான் சொன்னேன் நீ தான் கேட்கல, நீ தான் இதை வாங்கி வச்ச, நான் தான் அதை வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அதை திரும்ப கலரி சண்டை போட வேண்டாம், பார்த்துக்கோங்க. அதே போல் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் தானாக குறையும். அதே போல் மாமனார் உடல் நலத்தில் கவனம் தேவை. உனக்கு மாமனார் இருக்காங்களா, உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏன்னா அவருக்கு நீங்கள் பண்ணுற கூத்தை பார்த்து அவருக்கு நெஞ்சொலி வந்துடும். அவருக்கு நெஞ்சொலி வராமல் பார்த்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து அவருக்கு அப்படியே மனுஷன் சோர்ந்து பெறாரு. எப்படி பேசுறதுன்னு மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடின்னு இவருக்கு எல்லா பக்கமும் அடிதான். இந்த பக்கம் பேசினா முறைப்பாங்க, இந்த பக்கம் பேசினாலும் முறைப்பாங்க. மனுஷன் அப்படியே உட்காந்துருப்பார். காப்பி வருமா, என்ன வரும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மனுஷன் தத்தளிப்பார். அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த விஷயத்த சொல்றேன். அதே போல கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஆகாது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. மரியாதை, அணுகுமுறை நன்மை தரும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பிறர் சொல்வதை நம்பி முடிவெடுக்க வேண்டாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்தில் உறவுகள் சீராகும். ஸோ அப்போ பணம், ஆவணம், டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பெரிய தொகை மற்றும் கடன் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரர்களுடன் பழைய பிரச்சனை பேசப்படலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பழைய பிரச்சனை எதுவும் சகோதரனுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பி சண்டை போடாமல் இருக்கானுங்களா, எதிரும் புதிருமாக தான் இருப்பானுங்க, பேச மாட்டானுங்க, அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தையில் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாய் வழி உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும். ஜூன் 18, ஜூன் 30, ஜூலை 11 இந்த நாட்களில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பொறுமையாக பேசுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை தரமாட்டார்கள். ஆனால் நம்பியவர்கள் தரும் ஏமாற்றம் பெரிய பாடத்தை கற்றுத்தரும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கூடியமான வரையில் இந்த ராசிக்கு
பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவில், தன்வந்திரி கோவில்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், அது மாதிரி ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் போய் சுவாமிக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. முடிஞ்சா மிளகு சாதம் சொல்கிறோம் இல்லையா, அன்னதானம் கொடுத்தால் அந்த ஆணி மாதத்திற்கான சில சில நல்ல விஷயங்கள் வரும். ஆணி திருமஞ்சனம் வருது, அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, நன்னாகும். இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சுவாமி. இப்போ இந்த ஆணி மாத ராசி பலன்கள்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். நான் மக்கள் ஜோதிடர், நான் மக்கள் ஜோதிடர். ஸோ மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். அன்னாடம் நீ என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க, நான் எழுதியே தருவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் நீ இந்த மாதம் நீ இந்த பிரச்சனை அனுபவிப்பேன்னா நான் எழுதியே தருவேன், நீ இதுதான் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி. நான்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மக்கள் ஜோதிடர். அதனால எனக்கு தெரியும் மக்கள் நான் ஒரு ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய முன் காணொளிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பிரம்மன் எழுதிய விதி, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1960 முதல் 90 வரை, 90 முதல் 2025 வரை மக்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, கர்மா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஆணி மாத ராசி பலன்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை நீங்க சில பேருக்கு இது 100% இல்லை, 200% அப்படியே பழிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பழிக்கும். நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை ஒரு 20 நிமிஷம், உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா வாழ்க்கையில? ஸ்பெண்ட் பண்ணி டைம் கேளுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. உங்களுடைய பூஜையும், உங்களுடைய தெய்வ பக்தியும், உங்களுடைய சில விஷயங்களும், என்னுடைய ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க பிறகு பாருங்க. தெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. சுபம். வாழ்க வளமுடன்.